நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக துணை நடிகர் ரவி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், தகவல்களை பகிரலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக இருப்பவர் கமலஹாசன். இவர் பிரபல நடிகராக இருந்து தற்போது எம்பியாக இருக்கிறார். இவர் சென்னை நடந்த ஒரு விழாவில் சனாதனம் பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்ததாகவும், இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில துணை நடிகராக இருக்கக்கூடிய ரவி என்பவர் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அதில் கமல்ஹாசன் அவர்களை மிரட்டும் வகையிலும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சங்கை அறுப்போம் என்று ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. சனாதனம் பற்றிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில கமல்ஹாசன் பேசியதற்கு துணை நடிகர் ரவி என்பவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் துணைத் தலைவராக கூடிய மௌரியா மற்றும் நிர்வாகிகள் சிநேகன், முரளி அப்பாஸ், மயில்வாகனன், அர்ஜுன் ஆகியோர் சென்னை காவல் ஆணையத்தில் புகார் ஒன்று அளித்திருக்கிறார்கள். கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நடிகர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி இந்த புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.